ஓம் சாந்தி. உங்கள் அனைவரையும் விலைமதிப்பற்ற ரத்தினம் என்ற நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். இந்நிகழ்ச்சியில் ஒவ்வொரு முறையும் புதிய தாரணைகளை பற்றியும் புதிய பிரேரணைகளை பற்றியும் பேசுகின்றோம். சுயம் பரம்பிதா பரமாத்மா அவரால் உச்சரிக்கப்பட்ட மகா வாக்கியத்தை நம் அனைவருக்கும் கொடுக்கின்றார். இதனையே அவ்வியக்த மகா வாக்கியம் என்று சொல்கின்றோம். ஒவ்வொரு முறையும் நாம் ஒரு புதிய முரளியை பற்றி உரையாடல் செய்கின்றோம். ஆனால் இன்றைய முரளி கொஞ்சம் விசேஷமானது. ஏனென்றால் நாம் பார்க்கின்றோம், அபுவின் உள்ளே ஒரு அழகான மியூசியம் உள்ளது. நக்கில் ஏரியின் மிகவும் அருகாமையில் உள்ளது. நீங்களும் மவுண்ட் அபு வந்திருந்தால் பார்த்திருப்பீர்கள். இந்த மியூசியம் மிகவும் அழகான பிரேரணைகளால் உருவாக்கப்பட்டதாகும். இந்த மியூசியத்தின் பின்னால் எவருடைய பிரேரணை இருந்தது என்றால், நம்முடைய பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் சாக்கார நிறுவனர் பிரஜாபிதா பிரம்மா பாபா ஆவார். பிரம்மா பாபாவின் பிரேரணைகளால் உருவாக்கப்பட்ட இந்த சங்கர ஆலயத்தின் திறப்பு விழா உற்சவத்தின் போது சுயம் பரம்பிதா பரமாத்மா அழைக்கப்பட்டார். அவர் சுயம் வந்து மிகவும் அழகான மகா வாக்கியத்தை உச்சரித்தார். இந்த அனைத்து விஷயங்களையும் தெளிவுபடுத்துவதற்காக பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் மூத்த ராஜயோகி மரியாதைக்குரிய ராஜு சகோதரர் அவர்கள் இணைந்துள்ளார். சகோதரரே, இன்றைய நிகழ்ச்சியில் தங்களை வரவேற்கின்றேன். ஏதாவது பரிஸ்திதி அல்லது பிரச்சனை வந்துவிடுகிறது எனில் என்ன செய்வது? புருஷார்த்தத்தை தீவிரப்படுத்த வேண்டுமா, அல்லது நம்முடைய தனிப்பட்ட புருஷார்த்தத்தில் குறைபாடுகள் இருந்தால் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டுமா? கவனம் கொடுப்பதால் மட்டும் கூடாது, புருஷார்த்தமும் தீவிரமாக செய்ய வேண்டும். பாபா தெளிவாக கூறியுள்ளார், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அதனை வர்ணனையோ சிந்தனையோ செய்யக்கூடாது. யோகத்தில் அமர்ந்து விடுங்கள். பரமாத்மாவின் நினைவில் சக்தியை பெறுங்கள். உங்களுக்கு தெளிவு ஏற்படும். இந்த ஒரு சூழ்நிலையை நான் எவ்வாறு கடந்து செல்வது என்ற டச்சிங் பாபா ஏற்படுத்துவார். ஆதலால் கேட்பதால் சொல்வதால் கவனம் செலுத்துவது மட்டும் போதாது, புருஷார்த்தம் அதாவது முயற்சியும் வேகமாக செய்ய வேண்டும். அதற்காக சகோதரரே நிறைய பயிற்சி அவசியம். ஏனெனில் முரளியில் கூட எழுதப்பட்டிருக்கிறது, பரிஸ்திதியை பார்த்தே கவலைப்படுகிறார்கள். மேலும் அந்த பரிஸ்திதியே நமது சுயஸ்திதியாக ஆகிவிடுகிறது. அதாவது பரிஸ்திதியின் ஆதாரத்தில் நாம் நம்முடைய ஸ்திதியை உருவாக்குகிறோம். தன்னுடைய சுயஸ்திதியை மறந்து விடுகிறோம். பாபா கூறுகின்றார், பிரச்சனைகள் என்பது வரத்தான் செய்யும். குழந்தைகளே, நீங்கள் ஓட்ட பந்தயத்தில் ஓடிக்கொண்டே இருங்கள். எந்த ஒரு இலக்கை அடைய வேண்டுமோ நீங்கள் அதனை நோக்கி சென்று கொண்டே இருங்கள். மற்றபடி சாலை ஓர காட்சிகள் வராமல் இருக்க வேண்டும் என்று கூற முடியாது. சாலை ஓர காட்சிகள் வரும், அதனை பார்த்தும் நின்று விடக்கூடாது. நம் இலக்கை முன்னால் வைத்து முன்னேற்றத்தில் செல்ல வேண்டும். விஷயங்கள் வரும், அது முடிவடைந்துவிடும். சூழ்நிலைகள் உங்களை தொந்தரவு செய்தால் நீங்கள் நின்று விடுகிறீர்கள். ஆதலால் தந்தை கூறுகின்றார், லட்சியத்தை முன்னே வைத்து முன்னேற்றத்தில் செல்லுங்கள். பாபா நல்ல விஷயங்களை கூறிக்கொண்டிருக்கின்றார். புருஷார்த்தத்தில் 3 விதமான புருஷார்த்திகள் உள்ளார்கள். உத்தமம், மத்தியம், கனிஷ்டம். மகாரதி, குதிரைப்படை, காலார்படை என்று கூறுகிறார். மிகவும் தெளிவாக கூறியுள்ளார். பாபா கூறுகின்றார், மகாரதிகள் அவர்களை மகானாத்மா என்று கூறுகின்றார். அதாவது அவருடைய முயற்சி மகானாக சிரேஷ்டமான முயற்சியாக இருக்கும். சிறிய சிறிய விஷயங்களில் அவர்கள் பயப்பட மாட்டார்கள். எவ்வாறு யானை நடக்கின்றது, யானையின் காலடியில் 1000 குளவிகள் இருந்தாலும் அது இறந்து விடுகின்றது. ஒருவேளை ஒரு குளவி அதன் காதில் சென்று விட்டால் யானை சாய்ந்து விடுகின்றது. மகாரதியாக இருப்பவர்களும் சிறிய சிறிய விஷயங்களில் தலை கொடுக்க மாட்டார்கள். விஷயம் வரும், அவை உடனே முடிவடைந்துவிடும். கவலைப்பட மாட்டார்கள். விஷயங்களை சிந்தித்து சிந்தித்து பெரியதாக ஆக்க மாட்டார்கள். நிகழ்காலத்தில் என்ன நடக்கின்றது? ஒரு சின்ன விஷயம் வருகின்றது, அதை சிந்தித்து சிந்தித்து மற்றவர்களுக்கு கூறி பெரியதாக மாற்றி விடுகிறார்கள். இது பொதுவான பிரச்சனையாகவே உள்ளது சகோதரரே. பொதுவாக பிரச்சனைகள் உள்ளது, ஆனால் சிந்திக்கும் பழக்கம் அதிகமாகிவிட்டது. அதிகமாக சிந்திப்பதால் பெரியதாக மாறிவிடுகின்றது. கட்டுப்படுத்தவே முடியாது. யார் மகாரதிகளோ அவர்கள் எந்த விஷயம் வந்தாலும் எதுவும் புதியதல்ல, கல்ப கல்பமாக நாம் இதனை கடந்து வந்துள்ளோம். அதை பற்றி சிந்திக்க மாட்டார்கள், வர்ணனை செய்ய மாட்டார்கள். குதிரை படையினர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் வேகமாக இருப்பார்கள். நல்லவர்கள் 2ஆம் நம்பர் புருஷார்த்தி இலக்கை நோக்கி செல்லாமல் அங்கும் இங்கும் அழைந்து கொண்டிருப்பார்கள்.
அவர்கள் 2ஆம் நம்பர் புருஷார்த்தியாக ஆகிறார்கள். 3ஆம் நம்பர் புருஷார்த்தி சின்ன சின்ன விஷயங்கள் வந்தாலும் அதை பெரிதாக ஆக்கிவிடுவார்கள். பெரிய விஷயத்தை சின்னதாக ஆக்க வேண்டும். அவ்வாறில்லாமல் சின்ன விஷயத்தை அவர்கள் பெரிதாக ஆக்கிவிடுவார்கள். சகோதரரே, இந்த அவ்யக்த முரளியில் இது தொடர்பாக பரமாத்மா ஒரு அழகான வரியை கூறியுள்ளார். நாம் இப்போது நேரத்தின் அனுசாரம் ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு சுவாசம் நாம் எவ்வளவு சுவாசம் செய்கின்றோம் என்று தெரியும். ஆக ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு சுவாசத்தையும் வெற்றியுடையதாக்க வேண்டும். அதற்காக நேரத்தின் மதிப்பை நாம் புரிந்து கொள்வது மிகவும் அவசியமாகும். ஆக நேரத்தை கவனத்தில் வைத்து நம்மை நாம் வீணானவற்றிலிருந்து, எதிர்மறையிலிருந்து, நிந்தனையிலிருந்து, மற்ற சிந்தனையிலிருந்து, பர தரிசனத்திலிருந்து பாதுகாத்து வைக்க வேண்டும். அப்போதுதான் நாம் மகாரதியாக ஆக முடியும். சிரேஷ்ட புருஷார்த்தி நம்பர் 1 வர முடியும். ஏனென்றால் இந்த விஷயங்கள் தான் நம்முடைய அதிக சக்தியை நஷ்டப்படுத்துகின்றது. வீணானவற்றை பார்த்தால் அதனை பேசக்கூடாது. இவர் இதை கூறினார், அவர் அதை கூறினார், இவர் இப்படி செய்தார் என்று பலவிதமான கேள்விக்குறிகள் நம்முடைய சமயம், எண்ணம் அனைத்தையும் நஷ்டமாக ஆக்கிவிடுகின்றது. பரமாத்மா ஒரு விஷயத்தை கூறுகின்றார், குழந்தைகளே, ஒவ்வொரு விஷயத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்க கற்றுக்கொள்ளுங்கள். புள்ளி வைப்பதால் நமக்கு என்னவெல்லாம் நன்மை ஏற்படுகின்றதோ அது நன்மை புதைந்துள்ளது. அதற்கு மிக நல்ல நிச்சயம் தேவை. எந்த பாவனையில் எந்த மனம் கெட்டதாக பார்க்கின்றதோ, ஏன் இப்படி நடக்கின்றது, இப்படி நடக்க கூடாதே, ஆனால் பரமாத்மா கூறுகின்றார், கெட்டதிலும் கூட சற்று ஏதாவது நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் இருக்கும், அனுபவம் ஏற்படும். ஆதலால் கெட்டதிலும் திடத்தன்மையாக இருந்து அமைதியாக இருந்து அதனை பார்த்து கடந்து செல்ல வேண்டும்.